இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் டைனமிக்ஸ். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரொட்டேஷ்னல் டைனமிக்ஸ் பற்றி போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எய்தர் யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம். இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெலாசிட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிள் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பார்ட்டிக்கிள் ரொட்டேட் ஆகும்போது இதில் 2 டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் அக்கர் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஒன்று ரேடியல் ஆக்சலரேஷன், ஒன்று ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த ரேடியஸ். ஸோ இதுக்கு பேர் ரேடியல் ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலராக ஒரு ஆக்சலரேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ 2 டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஒன்று ரேடியல் ஆக்சலரேஷன், இன்னொன்று டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி. ஸோ தீட்டான்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், நார்மல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கும் தீட்டாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேர்ம்ஸ் தெரியும். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிஎஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ டி தீட்டா பை டிடி. டிஎஸ் பை டிடின்றது வி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஒமேகா. இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி ஒமேகா பை டிடி. ஸோ டிவி பை டிடின்றது ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ டி ஒமேகா பை டிடின்றது என்ன அப்படின்னா ஆல்ஃபா. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா, வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்ற 3 ஈக்குவேஷன் தெரியும். இப்போ இதில் 2 டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ ஒன்று ரேடியல் ஆக்சலரேஷன். ஸோ நெட் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ரேடியல் ஆக்சலரேஷன் ஸ்கொயர் ப்ளஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் ஸ்கொயர். ரேடியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். radial acceleration oda value v square divided by r, tangential acceleration oda value dv divided by dt. so idu v square by r nu eludhalam, appadi illaina v is equal to r omega nu namakku theriyum. so therefore r square into omega square divided by r, so r cancel aidum, which is equal to omega square into r. so radial acceleration oda value omega square into r, tangential acceleration oda value dv by dt. ஸோ டிவி பை டிடி இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். சரி, இப்போ இந்த டிவி பை டிடி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஸோ டிவிக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா ஆர் இன்டூ டி ஒமேகா பை டிடி. ஸோ இங்கே பார்த்துருந்தோம் டிவி பை டிடின்றது என்ன அப்படின்னா ஆர் இன்டூ டி ஒமேகா டிவைடட் பை டிடி. ஸோ டி ஒமேகா பை டிடின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா. ஸோ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஆல்ஃபா. ஸோ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஆல்ஃபா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பொறுத்தளவில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதிலிருந்து அடுத்த டாபிக் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த டோர் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக இந்த டோர் நம்ம இந்த இடத்துல புஷ் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல புஷ் கொடுக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டோரை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்க போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆக்சஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த டோர் என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சஸ்க்கு
இந்த ஆக்சஸ்க்கு பெர்பெண்டிகுலர், இந்த ஆக்சஸில் இருந்து இருக்க டிஸ்டன்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸும் ஃபோர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த ஆக்சஸில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸில் நான் பெர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் கிளியராக பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கிளில் ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கிளோட ரேடியஸில் பெர்பெண்டிகுலராக நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர், பெர்பெண்டிகுலராக அப்ளை ஆகிற ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஸோ இதிலிருந்து ரேடியஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம அப்ளை பண்ணுற ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ ரேடியஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஸோ இதோட ஆக்சஸ் இதிலிருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸ்னும் எடுத்துக்கலாம், இல்லை ரேடியஸ்னும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ரெண்டாவது, ஸோ ஃபோர்ஸும் ரேடியஸும் பெர்பெண்டிகுலர், இது ஒரு கான்செப்ட் கிடச்சிருச்சு. ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது வர ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதை நம்ம பெர்பெண்டிகுலராக நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பார்ட்டிக்கிள் என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன வரும் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாலே அங்கே என்ன வந்துடும்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இந்த டாபிக்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். ஸோ இப்போ இதில் நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர். அப்போ ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன், எதில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஒரு பெர்பெண்டிகுலர் ரேடியஸ் ஆர் ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டார்க். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டார்க். அப்போ டார்க்ன்றது என்ன அப்படின்னா எஃப் இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட், ஃபோர்ஸ்ன்றதும் வெக்டர் ப்ராடக்ட்டு. இங்கே பெர்பெண்டிகுலர்னு ஒரு டேர்ம் வந்துருச்சு. அப்போ எஃப் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் ஆர் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் தான் கரெக்டான ஃபார்மேட்டு. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டார்க். ஸோ ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டார்க். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்க்கு. சரி, இப்போ டார்க்குன்னா என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ டார்க்குன்றது ஆர் கிராஸ் எஃப். ஸோ இப்போ ஜென்ரலாக டார்க்கோட மேக்னிடியூட் மட்டும் நம்ம எடுப்போம். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ டார்க் இஸ் ஃபோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்டன்ஸ். இங்கே இருக்க ஆக்சலரேஷன் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன்னு தெரியும். ஸோ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஆல்ஃபா. ஸோ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நான் ஆர் இன்டூ ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணுறேன். எம் இன்டூ ஆர் இன்டூ ஆல்ஃபா இன்டூ ஆர். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா. ஸோ இந்த ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ நான் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வர இந்த டோர் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கும். எப்போ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேனோ அப்போ இந்த டோர் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டோரில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகுது. அதனால் இந்த டோர் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பார்ட்டிக்கிளை ரெஸ்ட்டில் இருந்து இல்லை யூனிஃபார்ம் வெலாசிட்டியிலிருந்தோ டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த போர்ஷனுக்கு பேரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இனர்ஷியா இருந்ததுன்னா டார்க் ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இனர்ஷியா க்ரியேட் ஆகும். அப்போ இனர்ஷியா இருந்துச்சுன்னா ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷன் க்ரியேட் ஆகும். அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு மொமெண்ட் ஒரு இனர்ஷியா க்ரியேட் ஆகுறதுனால இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதோட ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து மாறுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்க். சரி, இப்போ கொஞ்சம் விளையாட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சும்மா ஜென்ரல் எக்ஸாம்பிள், லைட்டாக காமெடியாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இது ஒரு ரோபோட். ஸோ இந்த ரோபோட் பார்த்தோம் அப்படின்னா டோரோட எண்டில், இப்போ டோர் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ டோர் வந்து இந்த இடத்துல ஸோ இந்த ஆக்சஸில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் டோர் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு டோர். ஸோ டோர் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது ஒரு இடம், அதிலிருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில். ஸோ இதிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், ஸோ டோரை ஓப்பன் பண்ணி ஒரு டைனோசரஸ் வந்து டோரை ஓப்பன் பண்ணுது. ஸோ டைனோசரஸாக இருந்தால் கூட என்ன அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ டைனோசரஸே இப்போ இந்த இடத்துல இல்லாமல் இதோட இன்னொரு எண்டில் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி டஃபர் ஈவன் ஃபார் டைனோசரஸ். ஸோ இப்போ ஒரு மொமெண்ட் ஆஃப் ஒரு போர்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு போர்ஷன் இதில் வந்து ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது. இப்போ இதில் எந்த இடத்துல நம்ம இந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இந்த இடம் ஓப்பனாக இருக்குது. இப்போ இதில் நான் ஃபோர்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணேன்னா இது மூவ் ஆகுறது வந்து ஈஸியாக இருக்கும். இது ஃபோர்ஸை நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணேன்னா டோரில் ஆக்சஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதோட அதர் எண்டில் நம்ம டோரை மூவ் பண்ணோன்னா ஈஸியாக திறந்துடலாம். இது அதே இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோரை திறக்கிறது வந்து கஷ்டம். அப்போ ரேடியஸ் அதிகமாக ஸோ ரேடியஸ் இன்ட்டு ஃபோர்ஸ்ன்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்க்கு. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக டார்க்கோட வேல்யூ என்னவாகும் அப்படின்னா அதிகமாகும். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக டார்க்கோட வேல்யூ அதிகமாகும். ஸோ நம்ம அந்த டார்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒரு 10 நியூட்டன் மீட்டர் டார்க் வேணும், ஸோ என்னோட டோர் வந்து 1 மீட்டர் லென்த் இருக்குது. அப்போ இதில் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னா 10 நியூட்டன் அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து 10 நியூட்டன் மீட்டர் டார்க் க்ரியேட் ஆகிடும். இப்போ இது டோரோட லென்த்து 2 மீட்டர் இருக்குது. ஸோ இதே டார்க்கு 10 நியூட்டன் மீட்டர் அப்ளை பண்ணணும். அப்போ நான் எவ்வளோ நியூட்டன் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னா 5 நியூட்டன் அப்ளை பண்ணால் போதும். அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்மியாக அப்ளை பண்ணாலே போதும். இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா போத் ஷுட் ஹேவ் தி சேம் மாஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா இது ஒரு கண்டிஷன். ஸோ மாஸ் சேமாக இருந்தது அப்படின்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபோர்ஸ் கம்மியாக அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட், ஸோ இது ரெண்டும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு டுவர்ட்ஸ் இப்போ இந்த பாயிண்ட்டு தான் வந்து சென்டர். டுவர்ட்ஸ் தி சென்டர் ஒரு ஆக்சலரேஷன் க்ரியேட் ஆகுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேடியல் ஆக்சலரேஷன். இதுக்கு இந்த ரேடியஸ்லேருந்து பர்பண்டிகுலராக ஒரு ஆக்சலரேஷன் வெலாசிட்டி அப்ளை பண்ணுறதுனால ஆக்சலரேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் when the velocity gets changed. ஸோ வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருந்ததுன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கும். இப்போ இந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கும் ரேடியல் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன். இந்த ரிசல்டன்ட் ஆக்சலரேஷனுக்கும் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா, அதாவது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் இப்போ ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸை பொறுத்தளவில். சரி, நெக்ஸ்ட்டு
ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆரிஜின் இதிலிருந்து பீன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதிலிருந்து பாயிண்ட் பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆர். இந்த ஆரில் நான் என்ன பண்ணேன், இந்த பாயிண்ட் பியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், பெர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணுறேன். அப்போ இதில் க்ரியேட் ஆகிற வெக்டர் பார்த்தோம்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ இதோட வேல்யூ தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராமில் இந்த பாயிண்ட் ஓ, இப்போ இதுதான் வந்து இந்த பாயிண்ட் பி, இதோட லென்த் வந்து என்ன அப்படின்னா ஆர். ஸோ இதில் வந்து எஃப்பும் ஆரும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர்ன்றது மாடுலஸ் ஆஃப் ஆர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். ஸோ இந்த தீட்டான்றது என்ன அப்படின்னா ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஸோ தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர். இப்போ இங்கே ரெண்டுமே ஒரே லைனில் இருக்குது. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு சைன் 0 இன்ட்டு என் கேப். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 0. ஸோ இப்போ ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் பெர்பெண்டிகுலராக இல்லை அப்படின்னா, பெர்பெண்டிகுலராக இல்லாமல் பேரலாக இருந்ததுன்னா அந்த வேல்யூ ஆஃப் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, நெக்ஸ்ட் கேஸ். இப்போ ஆர் இந்த இடத்துல இருக்குது, ஃபோர்ஸ் நான் இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். இந்த ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னா இதோட ஆல்டர்னேட் ஆங்கிளும் தீட்டா தான். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இது ஒரு லைன், இது ஒரு லைன். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டானா இந்த சேம் ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க அதே ஆங்கிள் என்ன வந்துடும் அப்படின்னா தீட்டான்னு வந்துடும். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு எடுத்தோம்னா ரெண்டு காம்பனண்ட் வரும். ஒன்று எஃப் காஸ் தீட்டா, இன்னொன்று வந்து எஃப் சைன் தீட்டா. ஸோ இதில் ஆரும் எஃப் காஸ் தீட்டாவும் என்ன அப்படின்னா ஆர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் எஃப் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இதனால் க்ரியேட் ஆகிற டார்க்கோட வேல்யூ 0. ரெண்டும் பேரலாக இருக்குது. இன்னொன்று ஆர் இந்த டைரக்ஷனில் இருக்குது, எஃப் சைன் தீட்டா இந்த டைரக்ஷனில் இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் இன்ட்டு சைன் தீட்டா, ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா, ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியது. ஓகே, அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா ஆர் கிராஸ் எஃப் இன்ட்டு சைன் தீட்டா. ஆல்ரெடி ஆர் கிராஸ் எஃப்ன்றது மாடுலஸ் ஆஃப் ஆர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும். இங்கே ஆல்ரெடி இன்னொரு சைன் தீட்டா இருக்கிறதுனால இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இதுவரை 3 கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஸோ 3 கண்டிஷன் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக எம் இன்ட்டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு வந்துடுது. இப்போ இது பேரலாக இருந்தது அப்படின்னா டிஸ்டன்ஸும் ஃபோர்ஸும் பேரலாக இருந்தது அப்படின்னா டார்க்கோட வேல்யூ 0. வேறு ஆங்கிள் பெர்பெண்டிகுலராகவும் பேரலாகவும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இன்டர்மீடியேட் ஆங்கிளில் இருந்ததுன்னா ஸோ இந்த இன்டர்மீடியேட் ஆங்கிளில் இருக்க ஃபோர்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், ஹரிசான்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டிஸ்டன்ஸ். ஸோ இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்க கிராஸ் ப்ராடக்ட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்க்கு. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா, எஃப் சைன் தீட்டா எஃப் வெக்டர். ஸோ ஆல்ரெடி ஆர் கிராஸ் எஃப்ன்றது என்ன அப்படின்னா ஆர்எஃப் இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும். ஆல்ரெடி இங்கே இன்னொரு சைன் தீட்டா இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் தீட்டா. So next topic. இப்போ ஒரு ப்ராப்ளம். A wheel of radius 10 cm can rotate freely about its center as shown in figure. A string is wrapped over its rim and is pulled by a force of 5 Newton. It is found that the torque produces an angular acceleration 2 radian per second square in the wheel. Calculate the moment of inertia of the wheel.
ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன்னு கொடுத்துட்டாங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன் 2 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர், 2 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து ஐயோட வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து ஐயோட வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி the torque produces an angular acceleration. ஸோ இந்த it is found that the torque produces an angular acceleration கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு ஜென்ரலாக என்னென்ன ஃபார்முலாஸ் தெரியும்? டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு தெரியும். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். வீல் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த வீலோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸும் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலர். அப்போ டைரெக்டாக எஃப் இன்ட்டு ஆர். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ 5 நியூட்டன் இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 10, which is equal 10 centimeter. So 10 centimeter na 10 into 10 power minus 2 meter. Appo 50 into 10 power minus 2, which is equal to 0.5 Newton meter. So torque oda value 0.5 Newton meter. இன்னொன்று நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டார்க்கோட வேல்யூ torque is equal to m into r square into alpha. இந்த m into r square தான் I, moment of inertia. So torque is equal to I into alpha. Torque is equal to I into alpha. So T is equal to I into alpha. So T ஓட வேல்யூ 0.5 is equal to I into alpha ஓட வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து I is equal to 0.5 divided by 2 is equal to 0.25. I is equal to 0.25. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னது? எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ எம்ன்றது கிலோகிராம், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் தான் இதோட யூனிட். ஸோ கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம்க்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது என்ன அப்படின்னா ஐ. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது ஐ. அப்போ ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் நான் எல்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா. எல் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இன்ட்டு ஆர் ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ஒமேகா. அப்போ டிஎல் பை டிடி, டிஎல் பை டிடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆர் இன்ட்டு ஒமேகான்றது என்ன அப்படின்னா வி, எம் இன்ட்டு வி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி. ஸோ பி இன்ட்டு ஆர். ஸோ எல்ன்றது என்ன அப்படின்னா இல்லை ஜென்ரலாக அதில் டிஎல் பை டிடி போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை இன்னும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு எல்ன்றது என்ன அப்படின்னா ஐ ஒமேகா. ஸோ ஐயோட வேல்யூ எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா. ஸோ இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். எம்ஆர் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஆர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ ஆர் ஒமேகான்றது என்ன அப்படின்னா வி. ஸோ வி இன்ட்டு m into v into r. ஸோ m into vன்றது என்ன அப்படின்னா மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்றது மொமெண்டம். ஸோ r into p. L is equal to r into p. இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, வெலாசிட்டி நான் பெர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணுறேன். அப்போ அது ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால எல் வெக்டரோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா ஆர் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா டாட் ப்ராடக்டில் வரும். ஆனால் டாட் ப்ராடக்ட்டுக்கு என்ன வராது அப்படின்னா ஆங்குலர் ரொட்டேஷன் வராது, ஆங்குலர் மொமெண்டம் இல்லை ஆங்குலர் ஸ்பீடு கிடைக்காது. ஸோ இங்கே வந்து எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இப்போ இது ஒரு ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சிருச்சு. அதாவது ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு மொமெண்டம். சரி,
இப்போ இதிலிருந்து நான் dl by dt இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா d by dt of r into p. இப்போ இதை uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ r into dp by dt ப்ளஸ் r into p into dr divided by dt, p into dr divided by dt. ஸோ இங்கே இருக்கிறது கிராஸ் ப்ராடக்ட்டு r cross p. அப்போ r cross dp by dt ப்ளஸ் p cross dr divided by dt. ஸோ இதிலிருந்து dl by dt வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே r cross p, அப்போ r வெக்டர் cross dp வெக்டர் இன்ட்டு p வெக்டர் cross dr வெக்டர் டிவைடட் பை dtன்னு வந்துடும். ஸோ இதிலிருந்து dl by dt இஸ் ஈக்குவல் டு r cross dp by dt, சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது ஃபோர்ஸ், அப்போ r வெக்டர் cross f வெக்டர் ப்ளஸ் மொமெண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி, இப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அப்போ mv வெக்டர் கிராஸ் dr by dtன்றது என்ன திரும்ப v வெக்டர். அப்போ ரெண்டு சேம் வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. இப்போ ஒரு வெலாசிட்டி இப்படி இருக்குன்னா இன்னும் அதோட இன்னும் வெலாசிட்டின்றது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்குது, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோன்னா என்னவாயிடும் அப்படின்னா 0ன்னு ஆகிடும். ஸோ இதிலிருந்து dl by dt இஸ் ஈக்குவல் டு dl by dt இஸ் ஈக்குவல் டு r வெக்டர் கிராஸ் f வெக்டர். ஸோ ஆல்ரெடி நமக்கு r வெக்டர் கிராஸ் f வெக்டர்ன்றது என்னன்னு தெரியும் அப்படின்னா டார்க்குன்னு தெரியும். ஸோ r வெக்டர் கிராஸ் f வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r vector cross f vector is equal to torque. So T is equal to r vector cross f vector. So இதை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோன்னா நமக்கு இங்கே இதோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா டார்க் T வெக்டர் அப்படின்னு வந்துடும். அப்போ சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது தான் என்ன அப்படின்னா டார்க். சேஞ்ச் இன் angular momentum with respect to time என்றதான் என்ன அப்படின்னா torque, which is equal to I into alpha, which is equal to I into alpha. ஓகே, இது ஒரு கேட்டகரி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி, ஆங்குலர் இம்பல்ஸ். ஸோ எல்லாமே பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆங்குலர் இம்பல்ஸ். ஆங்குலர் இம்பல்ஸ், ஸோ L is equal to I omega. So L is equal to I into omega. So I oda value illa dl by dt is equal to torque. So dl by dt is equal to torque. So torque oda value enna appadina appo dl is equal to torque into dt. dl is equal to torque into dt. So dl is equal to torque oda value T is equal to I into alpha. So இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா I into alpha into dt. ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா alpha is equal to d omega divided by dt. So dl is equal to I into d omega divided by dt into dt. So dt cancel ஆகிடும். So change in impulse, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ L2 minus L1 is equal to I omega. L2 minus L1 is equal to I omega. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் இம்பல்ஸ்ன்றதான் என்ன, சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்குலர் இம்பல்ஸ். சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது தான் ஆங்குலர் இம்பல்ஸ். நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி இன் ஆங்குலர் மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் ஆங்குலர் மொமெண்டம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். கைனடிக் எனர்ஜின்றது என்ன தெரியும் அப்படின்னா ½ into mv ஸ்கொயர்னு தெரியும். v is equal to r omega. இது ஆங்குலர் வேல்யூஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ½ into m into r omega the whole square. அப்போ ½ into m into r square into omega square. ஸோ m into r squareன்றது என்னன்னு தெரியும் அப்படின்னா iன்னு தெரியும், moment of inertia. So which is equal to ½ into I omega square. So kinetic energy with respect to kinetic energy with respect to moment of inertia ன்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ½ into I omega square. ஸோ இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜியோட. இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ராடில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டராக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆக்சிஸ் எடுத்துருக்கேன்.
ஜஸ்ட் இதோட இதை க்ரியேட் பண்ணிக்குவோம். மொமெண்டம் ஆஃப் inertia of uniform rod, momentum of inertia. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட். ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ராடு. இந்த ராடை வந்து நான் ஒரு ஆக்சஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் பெர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ரொட்டேட் பண்ணோன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா டார்க்குன்னு ஒன்று வந்துடும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன தெரியும் அப்படின்னா I இன்ட்டு எம்ஆர் ஸ்கொயர்னு, I இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன, இதோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா மாஸ் பெர் லென்த் டென்சிட்டி எடுப்போம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ரோ, மாஸ் பெர் லென்த். ஸோ இதோட மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல். அப்போ எம் டிவைடட் பை எல்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா மாஸ் பெர் யூனிட் லென்த்து கிடச்சிரும். மாஸ் பெர் யூனிட் லென்த்து கிடச்சிரும். இப்போ இதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுக்கிறேன். இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஎக்ஸ். அப்போ இந்த ஸ்மால் போர்ஷனில் இருக்க மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம் இஸ் ஈக்குவல் டு யூனிட் மாஸ் இன்ட்டு டிஎக்ஸ். யூனிட் மாஸ் இன்ட்டு இந்த டிஎக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இந்த டிஎக்ஸில் இருக்க போர்ஷனோட மாஸ். ஸோ m/l இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ டிஎம்மோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ I இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ di இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம். ஸோ இது ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா di இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோன்னா I இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம். I இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம். ஓகே, இப்போ I இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம். இப்போ ஐயோட வேல்யூ I இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப், இங்கே ஆர்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இங்கே ஆருக்கு பதிலாக என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம். டிஎம்மோட வேல்யூ எம் டிவைடட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த இது எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த டோட்டல் ராடோட லென்த்து வந்து எல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதோட சென்டரில் இது கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து என்ன லென்த் அப்படின்னா -L/2. இது வந்து என்ன லென்த்தில் இருக்குது அப்படின்னா +L/2. அப்போ லென்த் வந்து எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா -L/2லேருந்து +L/2 வரை வேரி ஆகுது. இப்போ இதிலேருந்து I இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை எல்ன்றது கான்ஸ்டன்ட்டு. I இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை எல்ன்றது கான்ஸ்டன்ட்டு. எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணோன்னா x³ டிவைடட் பை 3. ஸோ இது எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா -L/2லேருந்து +L/2 வரை வேரி ஆகுது. ஸோ I இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை எல் இன்ட்டு எம் டிவைடட் பை 3L. இந்த 3ஐயுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ L/2 ஹோல் க்யூப் அப்பர் லிமிட் -L/2 ஹோல் க்யூப் லோயர் லிமிட். ஸோ I இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை 3L இன்ட்டு L³ டிவைடட் பை 8 ப்ளஸ் L³ டிவைடட் பை 8. அப்போ 2m இன்ட்டு L³ டிவைடட் பை 3L இன்ட்டு 8ன்னு வந்துடும். ஸோ இதில் L³ L கேன்சல் பண்ணோன்னா L², 2 8 கேன்சல் பண்ணோன்னா 4. therefore which is equal to m into L² divided by 12. அப்போ ஒரு யூனிஃபார்ம் ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒரு யூனிஃபார்ம் ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா if the axis is at center அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா m into L² divided by 12. சரி, இப்போ இது ஒரு யூனிஃபார்ம் ராடு.
இப்போ இதுதான் ஒரு யூனிஃபார்ம் ராடு, இதுதான் ஒரு யூனிஃபார்ம் ராடு. இப்போ இதோட லென்த், இதோட டோட்டல் லென்த் வந்து L அப்படின்னா இதோட மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து m/L இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த், மாஸ் பர் யூனிட் லென்த் mன்றது. ஸோ இப்போ இதில் நான் dxன்னு ஒரு லென்த் எடுக்கிறேன். அந்த dxோட மாஸ் என்ன அப்படின்னா dm இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த் இன்ட்டு dx. இந்த dxல இருக்கக்கூடிய மாஸ் பர் யூனிட் லென்த்தை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த ஸ்மால் போர்ஷனோட மாஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த dxன்றது என்ன லென்த்தில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுன்ற லென்த்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் r² இன்ட்டு dm. ஸோ இங்கே ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் x² இன்ட்டு dm. இப்போ இந்த எக்ஸுன்றது எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா 0லேருந்து L வரை வேரி ஆகுது, 0லேருந்து L வரை வேரி ஆகுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 டு L x² இன்ட்டு dmோட வேல்யூ m/L இன்ட்டு dx. ஸோ இஸ் ஈக்குவல் டு m/Lன்றது கான்ஸ்டன்ட்டு, x² இன்டகிரேட் பண்ணோன்னா x³ 0லேருந்து L வரை வேரி ஆகுது. ஸோ m/3L இன்ட்டு இந்த 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா L³ - 0 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு L³ / 3L. ஸோ எல்லும் க்யூபும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா மேலே L² இருக்கும். ஸோ தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு L² / 3, m இன்ட்டு L² / 3. இதுதான் வந்து என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ராட் இஃப் இட்ஸ் ஆக்சஸ் வந்து ஒரு எண்டில் இருந்தது அப்படின்னா, ஆக்சஸ் ஒரு எண்டில் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட டோர் மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட டோர் மாதிரி. அப்போ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா m இன்ட்டு L² / 3. நெக்ஸ்ட் ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளேட். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ராடு. ஸோ ராடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் டைமென்ஷன், ராடுன்றது சிங்கிள் டைமென்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் பிளேட். இது வந்து என்ன அப்படின்னா இது சிங்கிள் டைமென்ஷன், இது 2 டைமென்ஷன். சிங்கிள் டைமென்ஷனாக இருந்தால் மாஸ் டிவைடட் பை லென்த்து, 2 டைமென்ஷனாக இருந்தால் மாஸ் டிவைடட் பை ஏரியா. இது 3 டைமென்ஷனாக இருந்தால் 3 டைமென்ஷனாக இருந்தால் மாஸ் டிவைடட் பை வேல்யூம். 3 டைமென்ஷனாக இருந்தது அப்படின்னா மாஸ் டிவைடட் பை வேல்யூம். இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் பிளேட், யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் பிளேட். ஸோ ரெக்டாங்குலர் பிளேட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் பிளேட்டோட ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட லென்த்து வந்து L, பிரெட்த்து வந்து B. அப்போ மாஸ் டிவைடட் பை லென்த் இன்ட்டு பிரெட். இதுதான் வந்து என்ன அப்படின்னா மாஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ மாஸ் பர் யூனிட் ஏரியான்றது m/L இன்ட்டு B. இப்போ இதில் ஒரு சின்ன போர்ஷன் எடுக்க போகிறோம். இந்த சின்ன போர்ஷனோட லென்த் என்ன அப்படின்னா dx, இதோட விட்த் என்ன அப்படின்னா இதோட பிரெட்த் என்ன அப்படின்னா B. அப்போ இந்த சின்ன போர்ஷனோட ஏரியா, ஸோ லென்த்து வந்து dx, பிரெட்த்து வந்து B. அப்போ இந்த சின்ன போர்ஷனோட ஏரியா ஆஃப் ஸ்மால் போர்ஷன், area of small portion is equal to dx into b இல்லை b dx. அப்போ இந்த ஸ்மால் போர்ஷனோட மாஸ், அப்போ ஸ்மால் போர்ஷன் mass of small portion is equal to dm. ஸோ இந்த mass of small portionன்றது dm. இந்த dmன்றது என்ன அப்படின்னா mass per unit area into area of small portion, mass per unit area into area of small portion. So mass per unit area என்றது m/L into B இருந்தது into BDX area of small portion. BB cancel ஆயிடுது. அப்போ dm ஓட வேல்யூ என்ன அப்படின்னா dm is equal to m/L into dx. dm is equal to m/L into dx. இதுதான் வந்து என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் தி ஸ்மால் போர்ஷன். ஸோ இது dmனு கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ இந்த dm வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த dx dmன்றது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு இனர்ஷியானா என்ன தெரியும், I is equal to integral r square into dm. இங்கே ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ இந்த dmன்றது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ I is equal to integral x square into dm. ஸோ இது எதுலேருந்து எது வரை வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோட்டல் லென்த்து எல்லுன்னு எடுத்துட்டோம். ஸோ இது 0 அப்படின்னா இது L/2, இது ஒரு L/2, இது -L/2, இது +L/2. அப்போ -L/2லேருந்து +L/2 வரை வேரி ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ -L/2லேருந்து +L/2 வரை வேரி ஆகுது. இன்டகிரல் -L/2 to +L/2 into x square into dm ஓட வேல்யூ m/l into dx. ஸோ m/l கான்ஸ்டன்ட்டு, அதை வெளியில் கொண்டு வந்துடுறோம். m/lன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் கொண்டு வந்துடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோன்னா x³/3 -L/2லேருந்து +L/2 வரை வேரி ஆகுது. ஸோ I is equal to m இந்த 3 வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 3l into x³ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா L3/8 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -L/2 ஹோல் கியூப். அப்போ -L3/8. ஸோ இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு m/3l into 2L3/8. அப்போ L3/4ன்னு வரும். ஸோ கியூபும் எல்லும் கேன்சல் ஆச்சுன்னா ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு m into L²/12. m into L²/12. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா m into L²/12ன்றது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் பிளேட். ஸோ நெக்ஸ்ட் moment of inertia of a uniform circular plate. So moment of inertia of a uniform circular plate. இப்போ இந்த circular plate ஓட mass வந்து so moment of inertia of uniform circular plate. So first இதோட mass m, area வந்து என்ன அப்படின்னா pi into r², radius வந்து rன்னு கொடுத்துட்டாங்க. So mass per unit area, இது 2 dimensionன்றதுனால mass per unit area ஓட வேல்யூ m/πr². இதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்திருக்கோம், இதிலிருந்து இது வரை ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்திருக்கோம். இந்த லென்த்து எக்ஸு, இந்த லென்த்து டிஎக்ஸு. அப்போ இதோட ஏரியா, ஸோ எக்ஸ்லேருந்து டிஎக்ஸ் வரை இருக்க ஏரியா என்ன வந்துடும் அப்படின்னா பை இன்ட்டு ஆரோட வேல்யூ, r², பை இன்ட்டு r² - r²ன்னு வரும். ஸோ இந்த லென்த் வந்து எக்ஸு, இது எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸு. ஸோ இது என்ன வந்துடும் அப்படின்னா x + dx ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x². இதுதான் வந்து இந்த சின்ன போர்ஷனோட ஏரியா. ஸோ இந்த சின்ன போர்ஷனோட ஏரியா x + dx ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x². இது நேற்றே சென்டர் ஆஃப் மாஸில் ஒரு பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது x² + dx² ப்ளஸ் 2x into dx மைனஸ் x²ன்னு வரும். ஸோ ப்ளஸ் x²ம் மைனஸ் x²ம் கேன்சல் ஆகிடும். dx²ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, அப்போ அது நெக்லெக்ட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மால் போர்ஷனோட ஏரியா 2πx into dx. ஏரியா ஆஃப் ஸ்மால் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2πx into dx. அப்போ அந்த ஸ்மால் போர்ஷனோட மாஸ் dm இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ m/πr² into 2πx into dx. 2πx into dx. இந்த எக்ஸ்ன்ற இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது இந்த சின்ன போர்ஷன் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆரிஜின்லேருந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதில் இதை தான் இந்த சென்டர் வழியாக போகிறத தான் ஆக்சஸ்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து இதோட எட்ஜில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன தெரியும் அப்படின்னா I is equal to integral r² into dm. ஸோ இந்த dm வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ x² into dmோட வேல்யூ m/πr² into 2πx into dx. ஸோ பை கெட்ஸ் கேன்சல்டு. ஸோ I is equal to 2m/r² காமனாக வெளியில் எடுத்துடலாம்.
m2r2 இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் கான்ஸ்டன்ட்டு. ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா ஜீரோலேருந்து எக்ஸ் வந்து எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா ஜீரோலேருந்து ஆர்ன்ற பாயிண்ட் வரை வேரி ஆகுது. ஸோ அப்போ 0 to r x cube into dx. ஸோ எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணால் x⁴ டிவைடட் பை 4ன்னு வந்துடும். அப்போ I is equal to 2m divided by r² into x⁴ divided by 4. ஸோ 0 to r. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா கீழே 2 வந்துடும். அப்போ I is equal to m divided by 2r². I is equal to m divided by 2r² into x⁴. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா r⁴, லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0. ஸோ r⁴ minus 0 is equal to m into r⁴ divided by 2r². ஸோ r²ஐயும் r⁴ஐயும் கேன்சல் பண்ணோன்னா மேலே r² இருக்கும். is equal to m into r² divided by 2. m into r² divided by 2. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் பிளேட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் பிளேட். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து so moment of inertia of a solid cylinder. Moment of inertia of a solid cylinder. so இப்போ இதோட இந்த solid cylinder ஓட moment of inertia என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். so moment of inertia of solid cylinder. ஸோ சிலிண்டர்ன்றது என்ன அப்படின்னா 3 dimension. ஸோ சிலிண்டர்ன்றது 3 dimension. 3 dimension அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா மாஸ் டிவைடட் பை வேல்யூம், மாஸ் பர் யூனிட் வேல்யூம். ஸோ மாஸ் டிவைடட் பை வேல்யூம், இதோட வேல்யூம் என்ன அப்படின்னா πr² into h ஆர் πr² into l. ஸோ இதோட லென்த் எல்லுன்னு எடுத்துட்டோம்னா πr² into l, ஹைட்டுன்னு எடுத்துட்டோம்னா πr² into hன்னு வரும். ஸோ இங்கே நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மாஸ் பர் யூனிட் வேல்யூம்ன்றது என்ன அப்படின்னா m டிவைடட் பை πr² into l. இப்போ இந்த சின்ன போர்ஷனோட வேல்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன போர்ஷனோட வேல்யூம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2πr into l அப்படின்னு வரும். ஸோ இந்த சின்ன போர்ஷனோட வேல்யூம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2πr into l அப்படின்னு வரும். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்மால் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2πr into l. ஸோ இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னா 2π. ஸோ இங்கே நம்ம ஆருக்கு பதிலாக ஸோ இங்கே கேபிட்டல் ஆர் m டிவைடட் பை π into r² into l. இங்கே இது என்ன டிஸ்டன்ஸில் எடுத்துருக்கோம், இதோட ரேடியஸ் வந்து dxன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 2π dx into l, 2π into dx into l, 2π x dx into l. ஸோ இங்கே நம்ம சர்க்கிளுக்கு எடுத்தோம் இல்லையா, இங்கே யூனிட் வேல்யூம் ஆஃப் ஸ்மால் போர்ஷன் எழுதணும். சரி, ஸோ இங்கே சர்க்கிளுக்கு நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ இதோட வேல்யூ என்ன வந்தது அப்படின்னா சர்க்கிளுக்கு 2πx into dxன்னு வந்தது. இப்போ இதோட ஒரு ஹைட் ஆட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, இதோட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹைட் ஆட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த சர்க்கிளோட ஏரியா வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா 2πx into dx. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த லென்த் வந்து ஆட் ஆகுது. அப்போ 2πx into dx into l. ஸோ m டிவைடட் பை πr² into lன்றது வேல்யூம், π into கேபிட்டல் ஆர். இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டோம்னா m டிவைடட் பை πr² into lன்றது மாஸ் பர் யூனிட் வேல்யூம். வேல்யூம் ஆஃப் ஸ்மால் போர்ஷன்றது என்ன அப்படின்னா 2πx into 2πl into x into dx, 2πl into x into dx. இப்போ இதிலிருந்து மாஸ் ஆஃப் ஸ்மால் போர்ஷன் dm is equal to m divided by
m divided by pi r square L, m divided by pi r square L into 2 pi into L into x into dx. So இங்கே L cancel ஆகிடுது. அப்போ m divided by pi r square into 2 pi x into dx. m divided by pi r square into 2 pi x into dx. dm is equal to m divided by pi r square into 2 pi x into dx. So இதில் pi cancel ஆகிடுச்சு அப்படின்னா dm is equal to 2m divided by r square into x dx. இப்போ இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்மால் ஏரியா என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நமக்கு I is equal to integral x r square into dm. ஸோ இங்கே ஆர்ன்றது என்ன அப்படின்னா x square into dx. dm ஓட வேல்யூ 2m divided by r square into x dx. ஸோ I ஓட வேல்யூ integral r square into dm. rன்றது distance between mass and center. ஸோ இங்கே மாஸுக்கும் சென்டருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா x square. dm ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2m divided by r square into x dx. அப்போ I is equal to 2 into m divided by r square into integral x cube into dx. ஸோ x எதுலேருந்து எது வரை வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 0. சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் 0லேருந்து r வரை வேரி ஆகுது. சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து r வரை வேரி ஆகுது. அப்போ 2m divided 0 to r 2m divided by r square into r power 4 divided by 4. ஸோ 0லேருந்து r வரை வேரி ஆகுது. ஸோ x power 4 divided by 4 0லேருந்து r வரை வேரி ஆகுது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 2, which is equal to m inertia is equal to m divided by 2r square into r power 4 upper limit minus lower limit 0. அப்போ I is equal to m into r power 4 r square into r square divided by 2r square எழுதுகிறோம். r square cancel ஆகிடுது. therefore moment of inertia is equal to m into r square divided by 2. moment of inertia is equal to m into r square divided by 2. எதுக்கு? for a uniform solid cylinder. ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட கண்டினியூவேஷன். ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று பார்த்துட்டு we will go for the next topic. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so a wheel of moment of inertia I and radius r is free to rotate above its center as shown. A string is wrapped over its rim and a block of mass m is attached to the free end of the string. The system is released from rest. Find the speed of the block as it descends through a height h. ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் வந்து கீழே இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ரோப்போட ஃப்ரீ எண்டில் டைப் பண்ணியிருக்கோம். இந்த ரோப்பை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் இந்த மேலே இருக்க வீலில் வந்து இந்த ரோப்பை ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த வீலில் இந்த ரோப்போட இன்னொரு எண்டை வந்து நான் இந்த பக்கம் புல் பண்ணுறேன். ஸோ புல் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா மேலே வருது. இது என்ன ஹைட்டுக்கு மேலே வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஹச்ன்ற ஹைட்டுக்கு மேலே வருது. ஸோ இப்போ கிரவுண்டில் இருந்து இந்த மாஸ் என்ன ஹைட்டில் மேலே இருக்குது அப்படின்னா ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த ஹச்ன்ற ஹைட் போகிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பக்கம் ரோப்பை புல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணோம். இப்போ இந்த மாஸை வந்து நான் ஒரு ஹைட்டு லெஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ mg இன்ட்டு ஹச். இப்போ இந்த மாஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ mg இன்ட்டு ஹச். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஹோல்டு பண்ணியிருக்கேன். இந்த ரோப்பை வந்து நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரோப்பை வந்து நான் லீவ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாஸ் வந்து கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஸ்டோர் ஆகிருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறும் அப்படின்னா இட் வில் பி சேஞ்ச் இன்டு கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் கைனடிக் எனர்ஜியில் நம்ம ரொம்ப க்ளீனாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் இதில் கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த மாஸ் வந்து கீழே விழுகுது. ஸோ அந்த மாஸில் ஒன்று அந்த மாஸ் பர்டிகுலர் பிளாக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும்.
இன்னொன்று இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ வீல் ரொட்டேட் ஆகுறதுனால என்ன இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ வீலை வந்து ஒரு மாஸாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வீலில் என்ன இருக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா மாஸ்லெஸ் புள்ளி, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாஸ் இல்லை அப்படின்னா அதில் கைனடிக் எனர்ஜி இருக்காது. இப்போ இதில் ஸ்ட்ரிங் வந்து இதில் புள்ளியில் வந்து மாஸ் இல்லை அப்படின்லாம் சொல்ல, வீல் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு வீலுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருந்ததுனாலே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வீலுக்கு வந்து கண்டிப்பாக மாஸ் இருக்கும். ஏன்னா I is equal to m into r square. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர்ன்னு கொடுத்து, இதோட ரேடியஸ், வீலோட ரேடியஸ் ஆர்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பிளாக் மூவ் ஆகிறதுனால ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். வீல் ரொட்டேட் ஆகிறதுனால ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ மாஸ் பிளாக் வந்து மூவ் ஆகிறதுனால வர கைனடிக் எனர்ஜி ½ into mv ஸ்கொயர். எம்ன்றது அந்த பிளாக்கோட மாஸ், வீன்றது அந்த பிளாக் மூவ் ஆகிற வெலாசிட்டி. வீலோட கைனடிக் எனர்ஜின்றது ½ into I ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகான்றது ஆங்குலர் மொமெண்டம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா v is equal to r ஒமேகான்னு தெரியும். அப்போ ஒமேகா is equal to v by r. இங்கே ஒமேகாவுக்கு பதிலாக v by r சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ½ into I into v ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். ½ into I into v ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம். இப்போ நான் லிஃப்ட் பண்ணுறேன், ஒரு பாடியை லிஃப்ட் பண்ணுறேன், ஹச்ன்ற ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுறேன். அப்போ அந்த பாடி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது. இப்போ அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கேன். திடீர்னு அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்போது இது ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜி வந்து என்னவா மாறும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியாக மாறும். இங்கே கைனடிக் எனர்ஜி ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று இந்த மாஸ்னால் வர்றது, இன்னொன்று இந்த வீல்னால் வர்றது. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு potential energy is equal to kinetic energy of the block plus kinetic energy of the wheel. So potential energy என்ன அப்படின்னா mgh is equal to ½ into block ஓட எனர்ஜி வந்து ½ into mv ஸ்கொயர். kinetic energy of the wheel வந்து ½ into I into v ஸ்கொயர் divided by r ஸ்கொயர். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the system is released from rest. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பிளாக். வெலாசிட்டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த பிளாக் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ இது ரெண்டுலையும் v ஸ்கொயர் 1/2 v ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்தோம்னா mgh is equal to 1/2 v ஸ்கொயர் into m plus I divided by r ஸ்கொயர். m plus I divided by r ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ இதிலிருந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2mgh டிவைடட் பை 2 இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு m டிவைடட் பை I ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கீழே வந்துடும். m ப்ளஸ் I டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா v ஸ்கொயரோட வேல்யூ. இதிலிருந்து v இஸ் ஈக்குவல் டு √2mgh டிவைடட் பை m ப்ளஸ் I டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். m plus I divided by r square. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the velocity of the block, அந்த பிளாக்கோட velocity. நெக்ஸ்ட் இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் ஸ்பியர். ஸோ இது வந்து சர்க்கிள் கிடையாது, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். ஸோ ஸ்பியர்னும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியர். ஸோ ஸ்பியர்னும் போது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூம். ஸ்பியர்ன்றது 3 டைமென்ஷன். அப்போ மாஸ் டிவைடட் பை வேல்யூம் எழுதுகிறோம். ஸோ ஸ்பியரோட வேல்யூம் என்ன அப்படின்னா 4/3 π into r³. ஸோ இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர், கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டோம்னா m டிவைடட் பை 4/3 π r³. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் பர் யூனிட் வேல்யூம். சரி, இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்திருக்கேன். எக்ஸ்லேருந்து டிஎக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் வரை, எக்ஸ்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் வரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பியரை வந்து தனியாக எடுத்திருக்கோம். இப்போ இதோட வேல்யூம் இந்த ஒரு ஸ்பியரில் எக்ஸ்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ், ஒரு ஸ்பியரில் எக்ஸ்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் வரை இருக்க வேல்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 4/3 π into x plus dx whole cube minus x cube.
x plus dx the whole cube minus x cube. So 4 by 3 pi into 4 by 3 pi into x a plus b whole cube expand பண்ணோம்னா a cube plus b cube plus 3a square b 3x square into dx plus 3ab square 3x into dx the whole square minus x cube. So இதில் plus x cube minus x cube cancel ஆயிடுது. dx என்றது small value, dx என்றது small change, dx என்றது என்ன அப்படின்னா small change. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா it is very very less than 1. அதை க்யூப் பண்ணும்போது அதுவும் என்ன அப்படின்னா very very less than 1. ஸோ அப்போ dx க்யூபையும் dx ஸ்கொயரையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் 4 by 3 pi into 4 by 3 pi into இது நெக்லெக்ட் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் நெக்லெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 into x square into dx. இப்போ 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்மால் வேல்யூம் ஆஃப் ஸ்மால் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு dv is equal to 4 pi x square into dx. 4 pi x square into dx. அப்போ அந்த ஸ்மால் போர்ஷனோட மாஸ் dm is equal to m divided by 4 by 3 pi r cube into small volume. So small volume oda value 4 pi x square into dx. 4 pi x square into dx. இப்போ இந்த 4 cancel ஆயிடுது, pi cancel ஆயிடுது, 3 மேலே போயிடும். அப்போ dm is equal to 3m divided by r cube into x square into dx. இப்போ இந்த dmனு நான் எடுத்திருக்க ஸ்மால் மாஸ், ஸோ இந்த போர்ஷனில் இருக்க மாஸ் தான் வந்து dmனு எடுத்திருக்கோம். இது ஆரிஜின்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஆரிஜின்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ I is equal to integral of r square into dm. rன்றது என்ன அப்படின்னா இந்த மாஸ் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம்மோட வேல்யூ 3m டிவைடட் பை ஆர் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதிலிருந்து ஸோ இது எக்ஸ் வந்து எதுலேருந்து எது வரை வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் வந்து எதுலேருந்து எது வரை வேரி ஆகுது, 0லேருந்து r வரை வேரி ஆகுது, 0லேருந்து r வரை வேரி ஆகுது. ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to r. அப்போ நமக்கு 3m டிவைடட் பை ஆர் கியூப்ன்றது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா 0லேருந்து r வரை வேரி ஆகுது. அப்போ I is equal to 3m டிவைடட் பை ஆர் கியூப் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5 0 to r. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3m டிவைடட் பை 5 into r cube. ஸோ இந்த 5 வெளியில் எடுத்துகிறேன், 5r cube into அப்பர் லிமிட் r பவர் 5 மைனஸ் லோயர் லிமிட் 0 ஆகிடும். இப்போ r cube r பவர் 5 கேன்சல் பண்ணோன்னா r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3m into r ஸ்கொயர் டிவைடட் பை 5. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். அவ்வளோதான். சரி, இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா moment of inertia of hollow sphere about its diameter. So diameter வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா moment of inertia of a hollow sphere கண்டுபிடிக்க போறோம். ஸோ hollow sphereன்றது உள்ளே இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்னவா கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 dimensional ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மாஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஏரியாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே ஏரியா அப்படின்றது என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 pi into r ஸ்கொயர். ஸ்பியரோட ஏரியா ஆஃப் ஸ்பியர்
area of sphere is equal to 4 pi into r square. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வேல்யூம் வந்து 4/3 pi into r cube. இப்போ வேல்யூமாக வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dv divided by dr is equal to 4/3 pi into r cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 3r square. ஸோ 3 கேன்சல் ஆகிடும், which is equal to 4 pi into r square. இதுதான் என்ன அப்படின்னா ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டயாமீட்டர் ஆர் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே ஏரியா ஆஃப் ஸ்பியரோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 4 pi r squareன்னு வந்துடும். அப்போ மாஸ் m divided by 4 pi r square. இப்போ இதில் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த கட் பண்ணி எடுக்கிற போர்ஷனில் இதோட லென்த் வந்து பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த டைமென்ஷன், இந்த ரேடியஸ் வந்து ஆர். அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த இதை வந்து எஸ்ன்னு எழுதுவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா. ஸோ இது ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா அப்படின்னா ஸோ இங்கே எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ டி தீட்டா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரெத்தோட வேல்யூ ஆர் இன்டூ டி தீட்டா. அடுத்து லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்துன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே லென்த்துன்றது என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர் இன்டூ சைன் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிளோட இந்த ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர் இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 pi r இன்டூ சைன் தீட்டா. இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2 pi r இன்டூ சைன் தீட்டா. அதாவது இந்த சர்க்கிளை ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த்து 2 pi r இன்டூ சைன் தீட்டா. ஸோ இப்போ இந்த டயாமீட்டரை சின்ன ஸ்பேஸை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த்து 2 pi r இன்டூ சைன் தீட்டா. பிரெத்து வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பிரெத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆர் இன்டூ டி தீட்டா. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்மால் போர்ஷன் என்ன அப்படின்னா 2 pi r இன்டூ சைன் தீட்டா இன்டூ ஆர் இன்டூ டி தீட்டா. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்மால் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 pi r ஸ்கொயர் இன்டூ சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா. அப்போ இந்த ஸ்மால் போர்ஷனோட மாஸ் dm is equal to mass per unit length m divided by 4 pi r square into small portion of area 2 pi r square into sin theta into d theta. So இதில் pi r square cancel ஆகிடுது. 2 4 cancel பண்ணோம்னா 2. So dm is equal to m divided by 2 into sin theta into d theta. இப்போ இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா சென்டர்லேருந்து ஆர் சைன் தீட்டான்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இங்கே ஆரோட வேல்யூ, ஸோ இங்கே சென்டர்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆர் சைன் தீட்டாவில் இருக்குது. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆர் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டிஎம்மோட வேல்யூ எம் டிவைடட் பை 2 இன்டூ sin theta into d theta. m divided by 2 into sin theta into d theta. This is equal to m என்றது கான்ஸ்டன்ட், r ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வெளியில் எடுத்தோம்னா mr ஸ்கொயர் divided by 2 integral sin cube theta into d theta. ஸோ sin cube thetaவை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக இந்த இடத்துல sin cube தீட்டான்னு எழுதாமல் ஸோ இங்கே இன்டெக்ரல் mr ஸ்கொயர் பை 2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தாச்சு. சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா. இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூக்கு காஸ் தீட்டாவுக்கு பதிலாக யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா du டிவைடட் பை டி தீட்டா is equal to cos theta differentiate பண்ணா minus sin theta. அப்போ du is equal to minus sin theta into d theta. அப்போ மைனஸ் ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் du is equal to sin theta into d theta. minus du is equal to sin theta into d theta. அப்போ இங்கே I is equal to m into r square divided by 2
இன்டெக்ரல் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக யூன்னு எழுத போகிறோம். அப்போ 1 மைனஸ் யூ ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் டியூ அப்படின்னு எழுதலாம். மைனஸ் டியூ. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா I is equal to m into r square divided by 2 integral m into r square divided by 2 integral 1 minus u square into minus du. மல்டிப்ளை பண்ணோன்னா u square into du minus du அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா m into r square divided by 2 into u square இன்டெகிரேட் பண்ணோன்னா u cube by 3 minus du இன்டெகிரேட் பண்ணோன்னா u. ஸோ யூன்றது என்ன அப்படின்னா காஸ் தீட்டா. ஸோ m into r square divided by 2 into cos theta cos cube theta by 3 minus cos theta cos cube theta by 3 minus cos theta. ஸோ இதில் தீட்டா வந்து எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா 0லேருந்து 2π வரை வேரி ஆகுது. ஸோ சரி, தீட்டா வந்து எதுலேருந்து எது வரை வேரி ஆகுதுன்னா 180 டிகிரி வரை வேரி ஆகுது 0 to π. தீட்டா எதுலேருந்து இப்போ இந்த டயக்ராமில் தீட்டா எதுலேருந்து எது வரை வேரி ஆகுது அப்படின்னா 0லேருந்து ஆங்குலர் வேரியேஷன். ஸோ ஆங்குலர் வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 0 to π. ஸோ 180 டிகிரி. இப்போ 0 to π அப்படின்னு போட்டோம் அப்படின்னா I is equal to m into r square divided by 6 into cos cube theta minus 3 cos theta cos cube theta minus 3 cos theta 0 to π, which is equal to I is equal to mr square divided by 6 into cos cube π minus cos π minus lower limit substitute பண்ணோன்னா cos cube 0 minus 3 cos 0. So I is equal to m into r square divided by 6 into cos cube pi oda value minus 1 minus 3 into minus 1 plus 3 minus cos cube 0 oda value 1 minus 3. அப்போ minus 1 plus 3 2 minus 1 minus 1 minus 3 minus 2. So minus into minus plus ஆகிடும். அப்போ m into r square by 6 into minus 1 plus 3 2 minus of minus 2. So 2 plus 2 which is equal to 4 into mr square divided by 6. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 2 which is equal to I ஓட வேல்யூ I is equal to 2 by 3 into mr square. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ஹாலோஸ்பியரோட ஹாலோஸ்பியர் moment of inertia of uniform halosphere with respect to diameter. Moment of inertia of uniform halosphere about its diameter. So about its diameter oda value என்ன வருது அப்படின்னா 2 by 3 into m into r square. So that's all. So இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாகவே எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மாஸ் பெர் யூனிட் லென்த் எழுதுகிறோம். சிங்கிள் டைமென்ஷன்னா மாஸ் பெர் யூனிட் லென்த்து, 2 டைமென்ஷன்னா மாஸ் பெர் யூனிட் ஏரியா, 3 டைமென்ஷன்னா மாஸ் பெர் யூனிட் வேல்யூம் எழுதுகிறோம். எழுதிட்டு இதிலிருந்து ஸ்மால் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்மால் மாஸ்ன்றது என்ன அப்படின்னா மாஸ் பெர் யூனிட் லென்த் இன்ட்டு ஸ்மால் லென்த்து, இல்லை மாஸ் பெர் யூனிட் ஏரியா இன்ட்டு ஸ்மால் ஏரியா, இல்லை மாஸ் பெர் யூனிட் வேல்யூம் இன்ட்டு ஸ்மால் வேல்யூம். ஏதோ ஒரு போர்ஷன் தனியாக எடுத்திருக்கோம். ஸோ அந்த போர்ஷனை வந்து அந்த போர்ஷனோட ஸ்மால் லென்த்தோ ஸ்மால் ஏரியாவோ ஸ்மால் வேல்யூமோ கேல்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 0லேருந்து இந்த டிஎம் இந்த சின்ன மாஸ் நம்ம எடுத்துருக்கிறது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் சம்திங் ஏதோ ஒன்று ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து டிஐயோட வேல்யூ இன்டெக்ரல் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம், இதிலிருந்து ஐயோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இதிலிருந்து ஐயோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒன்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து டார்க் கால்குலேட் பண்ணலாம். T is equal to I into alpha.
T is equal to I into alpha. அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம். L is equal to I into omega. ஸோ எந்த வேல்யூஸ் வேணாலும் இதிலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த டாபிக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு வீடியோஸை திரும்ப போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தோம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ வாய்ஸ் மெசேஜ் ஆர் அ மெசேஜ் இன் வாட்ஸ்அப் ஆர் இமெயில் ஐடி. ஸோ ஆல்ரெடி இவங்க எல்லாருக்குமே இந்த இமெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ஹியர். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கோ இல்லை இந்த இமெயில் ஐடிக்கோ உங்களோட மெசேஜை வந்து மெயில் பண்ணுங்கள், மெயில் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதை இன்னும் கிளியராக புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத we will check and get back to you. Thank you.